Hi students, இன்னைக்கு நம்ம class 11 maths trigonometry chapterல exercise 3.4ல 17th sumல 3rd and 4th subdivision sums பார்ப்போம் இந்த வீடியோல. Prove that sin square a plus b minus sin square a minus b is equal to sin 2a sin 2b ன்னு prove பண்ண சொல்லிருக்காங்க. ஓகேவா, நமக்கு தெரியும் இந்த ஃபார்முலா sin square a minus sin square b is equal to sin of a plus b into sin of a minus b. இங்க என்ன இருக்கு? sin square a sin square b. a க்கு பதிலா a plus b இருக்கு, b க்கு பதிலா a minus b இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம அங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா, sin of a plus b into sin of a minus b பண்ணும்போது sin of a plus b இந்த ஸ்டெப் எழுதிட்டே போடுவோம். a க்கு பதிலா a plus b இருக்கு இல்லையா, sin square a plus b minus sin square a minus b is equal to sin of a plus b sin of a plus b plus a minus b. ஓகேவா, sin of a plus b இது ஃபுல்லா a ன்னு எடுக்கிறோம், நம்ம இது ஃபுல்லா b ன்னு எடுக்கிறோம். ஓகேவா, அப்ப a plus b போட்டோமா, புரியுதா? into sin of a minus b. sin of a minus b னா அதே மாதிரி a plus b minus a plus b. ஓகேவா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகும் இல்லையா, அதை தான் எழுதியிருக்காங்க. இப்போ இது என்ன ஆகும்? இதில் b கேன்சல் ஆகிடுமா, இதில் a கேன்சல் ஆகிடும். ஸோ தட் sin 2a into sin 2b. So which is equal to RHS proved. ஓகேவா, அடுத்தது fourth subdivision sum பார்ப்போம். cos 8 theta into cos 2 theta is equal to cos square 5 theta minus sin square 3 theta ன்னு proof பண்ண சொல்லியிருக்காங்க. LHS எடுத்துக்கும். cos 8 theta into cos 2 theta. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, cos 8 theta எப்படி எழுதுறேன்னா cos 5 theta plus 3 theta ன்னு எழுதிக்கிறேன். 5 theta plus 3 theta. அதே மாதிரி இதை cos 5 theta minus 2 theta எழுதலாமா? எப்படி? இந்த மாதிரி நான் பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ cos of a plus b ஃபார்மில் a minus b ஃபார்மில் எழுத போகிறோம். cos of a plus b, cos a cos b, cos 5 theta cos 3 theta, நடுவில் ப்ளஸ் இருக்கிறதால மைனஸ் வரும் நமக்கு இங்கே. அதே மாதிரி sin 5 theta sin 3 theta into cos of a minus b. அதே தான் பண்ண போகிறோம். cos 5 theta cos 2 theta, மைனஸ் இருக்கிறதால நடுவில் ப்ளஸ் வரும். sin 5 theta sin 5 theta இல்லையா, sin 5 theta sin 2 theta. ஓகேவா, இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே என்ன இருக்குது? cos 5 theta cos 3 theta இருக்குது. இங்கே cos 5 theta cos 2 theta இருக்குது. 5 theta plus 3 theta, சாரி இங்கேயும்
3 theta தான் வரணும் இல்லையா? சாரிம்மா. ஏன்னா 5 - 3 தான் 2 வரும் நமக்கு. இது கரெக்டாக போட்டுருவோம். இங்கே வந்து 3 ஆகிடும். ஓகே. இப்போ cos 5 theta cos 3 theta இருக்குது. இங்கேயும் cos 5 theta cos 3 theta இருக்குது. a plus b into a minus b. a minus b இங்கே இருக்குது. இது a plus b இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்போது cos 5 theta cos 3 theta the whole square minus b square என்னும்போது sin 5 theta sin 3 theta the whole square. ஓகேவா? இப்போ இது ஸ்கொயர் உள்ளே வந்துடும் இல்லையா? cos square 5 theta cos square 3 theta மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுவோம். sin square 5 theta sin square 3 theta. ஓகேவா? ஓகே. இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? cos square 5 theta வரணும் இங்கே. அப்போது cos square 5 thetaவை அதை அப்படியே வச்சுக்குவோம். cos square 5 theta இதை வந்து 1 மைனஸ் sin square 3 thetaன்னு எழுதிடுவோம். லாஸ்ட் சம்மில் பண்ணோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே மைனஸ். இங்கே sin square 3 theta தேவை, அதை அப்படியே வச்சுக்குவோம். sin square 3 theta இதை வந்து 1 minus cos square 5 theta. ஓகேவா? இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. cos square 5 theta minus cos square 5 theta sin square 3 theta. இப்போ மைனஸையும் உள்ளே கொண்டு போனோம், sin square 3 thetaவையும் உள்ளே கொண்டு போனோம். மைனஸ் sin square 3 theta minus into minus plus sin square 3 theta cos square 5 theta. ஓகேவா? உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோமா? இப்போ பாருங்கள், இது ரெண்டும் இது மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. ஸோ கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் நமக்கு இருக்குது cos square 5 theta minus sin square 3 theta. ஸோ இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. which is equal to RHS proved. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.